2026ஆம் ஆண்டிற்கான ராசி பலன்கள். ஸோ கடகம் வந்து இமோஷனல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து கேரியரில் பெரிய க்ரோத் இருக்கும், ரொம்ப நாள் நடக்காத விஷயங்கள் நடக்கும். எந்தெந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க? நம்ம தான், நமக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் வந்ததுனே இவங்களுக்கு வந்து டவுன்ஃபால் ஆரம்பிக்கும். ஸோ மீனத்துக்கு வந்து ஒரு ஜாக் பாட்னே வச்சுக்கலாம். இவங்க நினச்சாங்கன்னா 2026 ஜென்ரலாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம் எல்லாருமே ஃபாலோ பண்ணும். ஒன்று வந்து ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டிற்கான ராசி பலன்கள். ஸோ இந்த 2026 என்னோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே க்யூரியஸாக இருப்பீங்க. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூட யார் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்மி நியூமரோ அஸ்ட்ராலஜிஸ்ட் அண்ட் லைஃப் கோச் எஸ்பி மகேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த 2026ஆம் ஆண்டிற்கான ராசி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ முதல்ல வந்து மேஷராசி சார். மேஷராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்குங்க மேம். ஆக்சுவலாக ஸ்பீடும் இருக்கும், சக்ஸஸும் இருக்கும். ஸோ அவங்க வந்து நிதானமாக பண்ண எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அவங்க எல்லாமே கிடைக்க எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்பில் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை மட்டும் அவங்க ஸ்லோ பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து போகலாம் அப்படிங்கிறது மட்டும் அவங்க வந்து நினச்சிட்டாங்கன்னா எல்லாமே நடந்துடும். கேரியரில் பெரிய க்ரோத் இருக்கும், ரொம்ப நாள் நடக்காத விஷயங்கள் நடக்கும். கோபம் வந்துட்டு இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். கோபங்கிறது ஒரு எனர்ஜி, பட் இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். இன்னொருத்தவங்களை திட்டுறதுக்கோ இல்லைனா இன்னொருத்தவங்க மேலே காமிக்கிறதுக்கோ கோபத்தை பயன்படுத்துனாங்கன்னா இவங்களுக்கு வேலைகள் வந்து சரியாக நடக்காது. ஸ்பீடாகவும் பண்ண முடியும், சக்ஸஸாகவும் பண்ண முடியும். நிதானம் மட்டும் ஃபாலோ பண்ணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேம். ஓகே சார். ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் சார்? ஸோ இவங்க வந்து 93, 95 இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். 93 ஒரு செப்பரேட் நம்பர், 95 ஒரு செப்பரேட் நம்பர். ஸோ இதை வந்து அவங்க ஸ்பெல் பண்ணிக்கலாம். 93 ஸ்பெல் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு நோட் போட்டு சும்மா கேஷுவலாக ஸ்கிரிபிள் பண்ணலாம் 93ன்னு. இது யூஸ் பண்ண அவங்களோட எஃபோர்ட்ஸும் சேர்த்து போடப்போ ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த வந்து ரிஷபராசி. இவங்களுக்கு வந்து 2026 எப்படி இருக்க போகுது சார்? ரிஷபராசிக்கு வந்து ஸ்லோவாக நடக்கும், ஆனால் வந்து எண்டிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் 4-5 மந்த்ஸ் வந்து சரியாக நடக்கலைன்னு இவங்க டிஜெக்ட் ஆகிடக்கூடாது, டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்க வந்து விரக்தியிலையோ இவங்களே திட்டிக்கிறது, சில பேர் வந்து கோபத்தில் அவங்களே வந்து அவங்க வந்து சபிச்சுப்பாங்க. நீ எதுக்கும் நாமே சொல்லிப்போம், நம்ம எதுக்கும் அந்த மாதிரி எதுவும் மட்டும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் கோபத்தில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பழிச்சிரும். ஸோ அதை மட்டும் கவனம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் 4-5 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிராஸ்டிக்காக மாறி இருக்கும். இதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாமே நடக்கும். ஓகே சார். இவங்க என்ன மாதிரியான நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம்? இவங்க 66, 64 இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் யூஸ் பண்ணலாம். இவங்களோட எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இந்த ஏதாவது ஒரு நம்பர்ஸை திரும்ப யூஸ் பண்ணுறப்போ ஆப்வியஸாக இன்றைக்கி இருக்கிறத விட பெட்டராக இருப்பாங்க. இந்த இயரும் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்த வந்து மிதுனம். ஸோ இவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ஸோ மிதுனம் வந்து கைண்ட் ஆஃப் வந்து சூப்பர், அதாவது ஒரு டாப் 3 அப்படின்னு பார்த்தோன்னா மிதுனம் வந்து சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே அவங்க அச்சீவ் பண்ணிடணும். என்னெல்லாம் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணிடும். அடுத்த 6 மந்த்ஸ் வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆகிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸில் பிளானிங் எக்ஸிக்யூஷன் சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபுல் இயரும் அவங்களுக்கு தான். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து லெத்தாஜிக்காக இருந்தோம், நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம், நம்ம சரியாக வந்து வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலைன்னா மேபி வந்து எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு போகலாம். பட் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூஷனை ஒரு டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஆப்வியஸாக சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க யூஸ் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 54 இல்லைனா 56. ஸோ அடுத்த வந்து கடகம். ஸோ இவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ஸோ கடகம் வந்து இமோஷனல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து இமோஷ்னலாக எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ணிக்கிறாங்களோ அதை பொறுத்து இவங்களோட ரீச் வேற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாமே கிடைக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். இவங்க நினச்சாங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பட் இமோஷ்னலாக இவங்க எப்படி இவங்களை ட்ரீட் பண்ணிக்கிறாங்க, இமோஷனல் சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறப்போ அப்படி உடஞ்சிருவாங்க. அதை மட்டும் இவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆல் குட்டு. ஸோ இவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தான் அன்பு பாசம்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷத்தில் இவங்களுக்கு எல்லாமே ரிசீவ் பண்ணிக்குவாங்க. இது சூப்பர். பட் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி மட்டும் இவங்க மேனேஜ் பண்ணாங்கன்னா செம வருஷம் மேம். இவங்க யூஸ் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 22 இல்லைனா 26. அடுத்த பார்த்தீங்கன்னா சிம்மம். ஸோ சிம்மம்க்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? சிம்மம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக போகணும் மேம் ஆக்சுவலாக. ஸோ இவங்க வந்து ஒரு கிங் மாதிரி இருப்பாங்க. இவங்க சொல்கிறதா நடக்கும், இவங்க சொல்கிறதா எல்லாம் கேட்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம தான், நமக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் வந்ததுனே உங்களுக்கு வந்து டவுன்ஃபால் ஆரம்பிக்கும். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி வர்றதோடு சேர்த்து தன்மையும் வந்துருச்சு அப்படின்னா சூப்பராக இருப்பாங்க. பட் இந்த மாதிரி நான் தான்ற எண்ணம் கொடுக்குமானா கொடுக்கும். அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க
அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களோட growth இருக்கும். ஸோ இவங்க வந்து 16 இல்லைனா 12 இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் திரும்ப யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் தன்மையாக இருக்கிறது, ஹம்பிளாக இருக்கிறது, மாடஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகே சார். அடுத்தா பார்த்தீங்கன்னா கன்னி. ஸோ இந்த 2026 கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கன்னிக்கு வந்து இவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஓரியன்டாக ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயிச்சிருவாங்க. ஒரு பொருளை ஒரு இடத்துல 10 ரூபாய்க்கு கிடைக்குது, இன்னொரு இடத்துல 100 ரூபாய்க்கு விற்க முடியும். அது லீகல் எத்திக்கல்னா இவங்க வந்து அதை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எதாவது எழுதணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் கிளியர் பண்ணிடுவாங்க. புதுசாக சொத்து வாங்கணும்னு நினச்சா சொத்து வாங்கிடுவாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி வந்து இவங்களோட இன்டெலெக்சுவல் அதாவது நாலேஜ் எப்படி பயன்படுத்துகிறாங்க அதை பொறுத்து இவங்களோட growth இருக்கும். ஸோ இவங்க எவ்வளோ தூரம் தேடுறாங்களோ அவ்வளோ தூரம் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? இவங்க யூஸ் பண்ண நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 54 இல்லைனா 51. ஓகே சார். அடுத்தா பார்த்தீங்கன்னா துலாம். ஸோ இவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது சார்? ஸோ துலாம் சூப்பர் டூப்பராக இருக்குங்க மேம். ஸோ இதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 6 months 8 monthsலேயே இவங்க எல்லாமே கிடச்சிரும். இவங்க நினச்ச இடத்துக்கு போவாங்க, நினச்சதை சாப்பிடுவாங்க, நினச்சதை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாவது இவங்க கோட்டை விட்டுட்டாங்க, இல்லை இவங்க வந்து அறுவடை பண்ணுற நேரத்தில் தூங்கிட்டாங்கன்னா மட்டும்தான் இவங்க பிரச்சனையே வருது. ஃபர்ஸ்ட் 6 months 8 monthsலேயே இவங்க எல்லாமே கிடச்சிரும். அடுத்த 4 மாதம் வந்து இவங்க ஜாலியாக வந்து அதை என்ஜாய் பண்ணுறத பண்ணிட்டாங்கன்னா இந்த ஹோல் இயருமே சூப்பர் இயர். ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ராசினா இவங்க தான். ஸோ இவங்க பண்ண வேண்டியது ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குது, அதை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணி என்ஜாய் பண்ணவும் இவங்க கற்றுக்கணும். இவங்க யூஸ் பண்ண நம்பர்ஸ் 66 இல்லை 64. ஓகே சார். அடுத்தா பார்த்தீங்கன்னா விருச்சிகம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? விருச்சிகம் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவங்க வந்து தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணி, அதாவது இவங்களுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கும். நீங்கள் வந்து கிணறு ஆழம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே இவங்க தான். இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஆழமாக போயிட்டே இருக்கும். இவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதில் இருந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆனாங்க. இவங்க வந்து சிலர்கிட்ட பேசினாங்க, சில ஃப்ரெண்ட்ஸை வந்து இவங்க வச்சுக்கிட்டாங்க, அதாவது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அது மட்டும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இவங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினச்சாலும், இல்லைனா இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஜம்ப் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். பட் இது எல்லாமே யார் மூலிமா நடக்கணும்? ஃப்ரெண்டு மூலிமா நடக்கும். அந்த ஃப்ரெண்டை வந்து இவங்க நம்பிக்கையாக இருக்கணும். அதாவது இவங்க மனசில் இருக்கிறத சொல்கிற அளவுக்கு ஃப்ரெண்டு கிடைச்சி அந்த ஃப்ரெண்டோட கைடன்ஸ் வழியாக போனாங்கன்னா சூப்பர் விஷயங்கள் நடக்குங்க. இவங்க யூஸ் பண்ண நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 99 97 இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண இவங்களோட எஃபோர்ட்ஸும் போட ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. அடுத்தா பார்த்தீங்கன்னா தனுசு. ஸோ இந்த 2026 இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ தனுசு வந்து எப்போவுமே அவங்கள மட்டும்தான் அவங்க வந்து கம்மி பண்ணிவிட்டு மற்றவங்களுக்காக உழைப்பாங்க. இந்த தடவை வந்து அவங்களுக்காக உழைக்கணும் ஒன்று. ஸோ செல்ஃப்லெஸ்ஸாக எப்பயும் இருந்து பழகியிருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்காக உழைச்சி இவங்களுக்காக உழைக்கிறாங்க, செல்ஃப் சென்டர்டாக மாறுறாங்க அப்படின்னா நல்ல விஷயம் நடக்கும். ரொம்ப நாள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிருக்காங்க, அது நடக்கலை அப்படின்னா அது நடந்துடும். பட் என்னென்னா இவங்களும் அதே மாதிரி தான், எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும். பட் முன்னாடி நடந்த விஷயங்களை திரும்ப நினைவு வச்சுட்டு அன்றைக்கி அப்படி நடந்துச்சு, இன்றைக்கும் அப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு எல்லாமே புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இவங்களும் எவ்வளோ தூரம் வெளியே இருக்காங்களோ, அதாவது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்காங்க, அது எல்லாமே இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கும். இவங்க யூஸ் பண்ண நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 32 இல்லை 33 இந்த 2ல் ஏதாவது ஒரு நம்பர் யூஸ் பண்ணலாம். இவங்க எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு அதோட சேர்த்து இந்த நம்பர்ஸும் திரும்ப யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே சார். அடுத்தா பார்த்தீங்கன்னா மகரம். ஸோ இந்த 2026 மகரத்துக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ மகரம் வந்து சூப்பருங்க மேம். ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு கிளச்சில் இருந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாமே அவங்கள கட்டி போட்ட மாதிரி இருக்கும். அந்த கட்டு வந்து வெளிப்பட்டுரும். அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் வந்து அவங்க அடிஷ்னல் இன்கம் ட்ரை பண்ணல, ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு வேலை பண்ணணும், இல்லை இன்னொரு ஏர்னிங் எடுக்கணும்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறதுக்குண்டான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலாக இருக்கலாம், இல்லைனா வீடாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ இவங்களுக்கும் நல்ல இதாங்க. இவங்க யூஸ் பண்ண நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 88 இல்லைனா 89 இதில் 2ல் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். இவங்க உழைப்பு போட்டுட்டு இந்த நம்பர்ஸை திரும்ப யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே சார். அடுத்தா வந்து கும்பம். ஸோ இந்த 2026 கும்பத்துக்கு எப்படி இருக்க போகுது? கும்பத்துக்கு ரீசெட் பண்ணிவிட்டு ரீட்ரை பண்ணுறது இல்லை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான நல்ல டைம். இது வரைக்கும் வந்து அவங்க ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே நான் மாற்றணும், வேறு லெவலுக்கு நான் போகணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு உண்டான டைம். பட் போகிறதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டக்குன்னு இல்லாமல் ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது நல்லது. அதாவது பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயம் வந்து சூப்பராக போனால் நான் என்ன பண்ண போகிறேன், சுமாராக போனால் என்ன பண்ண போகிறேன், நான் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு பிளானிங் வச்சுட்டு இறங்கினாங்கன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து வேறு லெவலுக்கு போயிட முடியும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்கும். ஸோ இது வரைக்கும் இருக்கிற லெவலை விட்டுட்டு இன்னொரு லெவலுக்கு அவங்க போயிட முடியும். ஸோ இவங்க யூஸ் பண்ண நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 87 இல்லைனா 88 இதில் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு
இவங்களோட எஃபோர்ட்ஸும் போட்டுட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகே சார், கடைசியாக வந்து மீனம். ஸோ இந்த 2026 மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ மீனத்துக்கு வந்து ஒரு ஜாக் பாட்னே வச்சுக்கலாம். இவங்க நினச்சாங்கன்னா வீடு கட்டிட முடியும், நினச்சாங்கன்னா வெளிநாடு வெளியூருக்கு போயிட முடியும், பிஸ்னஸ் அப்ஸ்கேல் பண்ணிட முடியும். இது வரைக்கும் வந்து கொஞ்சம் இவங்க போடுற எஃபோர்ட்ஸ்லாம் சரியாக ரிசல்ட்ஸ் கன்வெர்ட் ஆகாமல் இருந்துச்சு. பட் இப்போ சூப்பர் டூப்பராக இருக்கும். ஏன்னா டபுள் பவர் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் அவங்க எஃபோர்ட் போட்டாங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். முன்னாடி போட்ட எஃபோர்ட்ஸ் தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க யூஸ் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 32 இல்லைனா 33. இதில் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு இவங்க எஃபோர்ட்ஸும் வந்து ரெகுலராக அவங்க பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே சார், ஸோ எல்லா ராசிக்குமே 2026 வந்து ஓவராலாக வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ எந்தெந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஸோ சிம்மம் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விருச்சிகம் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கும்பம் கவனமாக இருக்கும். கவனம் இந்த சென்ஸ் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கணும் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு. ஸோ இந்த 2026 ஜென்ரலாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் எல்லாருமே ஃபாலோ பண்ணும். ஒன்று வந்து உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிடணும். ஓகேங்களா? ஸோ யார்கிட்டையும் போய் சஜஷனோ இல்லை கன்சல்டேஷனோ கேட்காம இருக்கணும். உங்களுக்கு மனசுக்கு வந்து இன்ட்யூஷன் சரின்னு சொல்லுதுன்னா அதை பண்ணிடலாம். இன்னொன்று வந்து யாருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அந்த செலவு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது கணக்கு வைக்கணும். இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா சில நேரங்களில் ஹிட்லர் மாதிரி இருக்கணும், சில நேரங்களில் கஞ்சன் மாதிரி இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த இயர் வந்து நீங்கள் சூப்பராகிடலாம். இந்த எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் செகண்ட் 6 மந்த்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் நீங்கள் உழைக்கிறீங்கன்னா 2வது 6 மந்த்ஸ் அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் ஆல்ரெடி உழைச்சிட்டிங்க கிடைச்சிருச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேலன்ஸ்டான இயருங்க மேம். போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். அப்படிலாம் இல்லை, இதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆப்வியஸாக ஓவராலே வந்து ஹோலிஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து இந்த 2026 எல்லா ராசிக்காரங்களுக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓவராலாக ப்ரீஃபாக கொடுத்துருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக நியூமராலஜி ரிலேட்டடாக நிறைய பதிவுகள் வந்து பார்க்கலாம் சார். அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ. ஸோ 2026 ஆண்டிற்கான ராசி பலன்களை பார்த்தோம். இந்த 2026 ஆண்டு எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய நம்ம ஆஸ்ட்ரோ தமிழர் சேனல் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.